கண்டிப்பா கார் வேணும்னு வகை வகையா வரதட்சணை கேட்கக்கூடிய காலமா ஆயிருச்சு. இன்னும் இதை தாண்டி பல பச்சிலம் குழந்தைகளை வரதட்சணை காரணமா அதை கொடுக்கணுமேனு பயந்து கொள்றாங்களே, யாரு? பெற்றோரை கொள்றாங்க. சிந்திச்சு பாருங்க. அந்த குழந்தைக்கு தாய் விஷத்தையே ஊத்தும் போது கூட அந்த குழந்தை என்ன நினைச்சிருக்கும்? தான் அம்மா பால் தான் தராங்கன்னு தானே குடிச்சிருக்கும். அப்ப இது போன்ற வரதட்சணைன்ற வன்கொடுமைக்கு அஞ்சி பல பெண்களும் பல பெண் சிசுக்களும் கொல்லப்படுதே. இது இஸ்லாம் காட்டி கொடுத்த வழிமுறையா? இன்னும் இஸ்லாம் காட்டி கொடுத்த மகர் எந்த திருமணத்துல முதன்மையானதா இருக்கு? ஆண் வீட்டில் இருக்கிறோம் மகரையும் நிர்ணயிச்சுட்டு வந்துடுறாங்க. நாங்க 1 பவுன் மகர் போடுறோம், நீங்க ஒரு 50 பவுன் வரதட்சணை போட்டுருங்கன்னு அவங்களை சொல்லக்கூடிய அவல நிலைகளை இன்றளவு பார்க்கிறோமா இல்லையா? ஆனா அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல மகரை பத்தி பேசுறான். எப்படின்னா, அந்த பெண்கள் உங்கள்ட்ட கடுமையான உடன்படிக்கை எடுக்கிறாங்க, அதனால அவங்களுடைய மகரை அவங்களுக்கு கொடுங்க, அது அவங்களுடைய உரிமை. நல்லா பேசுறானே. இன்றளவு எத்தனை திருமணங்கள்ல மகர் முதன்மையானதாக இருக்கு. இதை தாண்டி ஆடம்பரம்ன்ற அனாச்சாரத்தை பார்க்கிறோமா இல்லையா? என்ன நடக்குது? ஆடம்பரம்னு எது? மண்டபத்துக்கு போவாங்க திருமணம்னு, ஹிஜாபோட புர்காவோட போவாங்க. அந்த மண்டபத்துக்குள்ள போயிட்டாங்கன்னா புர்கா இருக்காது. ஏன் அப்படின்னா அவங்க போட்டிருக்க 30,000 ரூபாய் சேலையும் 40,000 ரூபாய் ட்ரெஸ் வெளியே தெரியணும். இதை எங்க வாங்குனீங்க? நல்லா இருக்கே, நானும் அந்த கடையில தான் பார்த்தேன், சே எனக்கு அந்த மாடல் கிடைக்கல அப்படின்னு அந்த மக்கள் கேட்கணும்னு தன்னுடைய அலங்காரத்தை வெளிக்காட்டக்கூடிய நபர்களாக அந்த இடத்துல ஹிஜாபையே பேணாத மக்களாக இன்றளவுல பலர் இருக்காங்க தானே. இந்த அனாச்சாரத்தை செய்யற இடத்துல யாருங்க இருக்கா? மக்கள் தானே இருக்காங்க. இன்னும் வீடியோன்ற பேர்ல அந்நியான அனுமதிக்கிறது மட்டும் இல்லாம என்ன சொல்லுவாங்க? நல்ல ஒரு பெரிய படமா போட்டு விடுங்க, 2-3 பாட்டு எக்ஸ்ட்ரா நல்லா இருக்கும். இதெல்லாம் யாருங்க சொல்றா? ஆலிம் வந்து சொல்லி கொடுத்தா 2-3 பாட்டு போடுங்கன்னு. மக்கள் தானே இதை செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க. இன்னும் ஆடம்பரத்தின் உச்சகட்டமா திருமண விருந்த பார்க்கிறோமா இல்லையா? எளிமையான திருமணத்துல தான் பரக்கத்து நிறைஞ்சிருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எந்த அளவுக்கு எளிமையான திருமணம் நடத்துறாங்க? பேரிச்சம்பளம் வைத்து ஒரு மனிதர் திருமணம் நடத்துறாங்கன்னா என்னப்பா திருமணம் நடத்துறாரு? அதெல்லாம் ஒரு கல்யாணமா? பிரியாணி கூட கிடையாது. திருமணத்துக்கு முக்கியமானவங்க ஆண் பெண் பொறுப்புதாரிகள் தான். ஆண் பெண் பொறுப்புதாரி இருந்தும் இதுல பிரியாணி இல்லை, அதனால இது கல்யாணமே இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலை இன்றளவு நம்ம பார்க்கிறோமா இல்லையா? சரி, எதுக்காக இந்த ஆடம்பரத்தெல்லாம் செய்றீங்கன்னு கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? 4 பேர் நம்மளை நல்லா சொல்லணும்லங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பலர் இருக்காங்க. சரி, 4 பேர் நல்லா சொல்றாங்க, பிரியாணி போடுறாங்கன்னா அதுக்கு குறை சொல்லாம இருப்பாங்களா? பிரியாணியில் கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு, ஒரு நூல் வெந்திருந்தா நல்லா இருக்கும் சொல்லக்கூடியவங்க இருக்காங்க தானே. சரி, பிரியாணியில் குறை சொல்றாங்க, நான் சைவ சாப்பாடும் நெய் சோறும் போட்டுறேன்றவங்களுக்கு உடனே அது குறை சொல்லாமல் இருக்க போறாங்களா? என்னப்பா நீ வழிமுறையவே மாத்துற, நாங்கள் காலகாலமாக பிரியாணி சாப்பிட்டே பழகிட்டோம், நீ என்ன புதுசு புதுசாக நுழைச்சி விட்ற அப்படின்லாம் கேட்பாங்க. இன்னும் சரி, அவர் என்னை எல்லாரும் குறை சொல்றாங்க, போங்கப்பா நான் பிரியாணியும் போடுறேன், நெய் சோறையும் போடுறேன், வெள்ளை சோறையும் எல்லாத்தையும் போட்டு ஒரு பஃபே சிஸ்டம் மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்றார். அவன்கிட்ட பணம் இருக்கான், காமிக்கிறானா அப்படின்னு சொல்லி அதையும் மக்கள் என்ன பண்ணுவாங்க? குறை சொல்லுவாங்க தான். அந்த குறை சொல்லக்கூடிய 4 பேர் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பான், மக்களை திருப்திப்படுத்தவே முடியாது. ஆனால் இன்றளவு ஆடம்பரம்ன்ற பேர்ல மக்களை திருப்திப்படுத்துறேன்ற பேர்ல இறைவனுடைய திருப்தி பெறாத பல திருமணங்களை பார்க்கிறோமா இல்லையா? இதற்காக பல செலவுகளை செய்யறாங்களே. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வக்கூலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபின். நீங்க உண்ணுங்கள் பருகுங்கள், ஆனால் வீண்வரையம் செஞ்சிடாதீங்க, அந்த வீண்வரையம் செய்வரை நான் நேசிக்க மாட்டேன்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா இன்றளவு திருமணம்ன்ற பேர்ல இறைவனுடைய நேசம் பெறாத பல திருமணங்களை பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, செல்வந்தர்கள் மட்டும் அழைக்கப்பட்டு ஏழைகள் புறக்கணிக்கப்படும் விருந்தே திருமண விருந்தில் கெட்ட விருந்துன்னு. ஆனா இன்றளவு எத்தனை ஏழைகளை நம்மள திருமண விருந்துல பார்க்க முடியும்? பத்திரிக்கையே பணக்காரரை பார்த்து தான் வைப்பாங்க. அப்படிப்பட்ட திருமணங்கள் தான் இன்றளவு அரங்கேறுது. ஆனா அனாச்சாரமான திருமணங்களை செய்யக்கூடாதுன்னு தெரியும், ஆடம்பரத்தை செய்யக்கூடாதுன்னு தெரியும், மார்க்கத்தை ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழிமுறை தான் திருமணத்தை செய்யணும்னு தெரியும். தெரிஞ்சும் நான் மார்க்கத்தின் அடிப்படையில் செய்ய மாட்டேன். ஏன்னா கல்யாண வாழ்க்கையில ஒரு நாள் தானே இங்க பண்றோம், அதனால ஆடம்பரமா செஞ்சா தப்பில்லை அப்படின்னு சொல்லி மார்க்கத்தை கேட்காம சுத்துற கூட்டத்துக்கு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல எச்சரிக்கை செய்றான். என்ன தெரியுமா? நரகத்துல மனிதர்களை கூட்டம் கூட்டமா போடும் பொழுது அங்க இருக்கக்கூடிய காவலாளிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பாங்களாம், அலம் யாதீக்கும் நதீர், உங்கள்கிட்ட எச்சரிக்கை செய்றவங்க வரலையான்னு கேட்பாங்களாம். அதுக்கு அந்த மனிதர்கள் சொல்லுவாங்களாம், காலு, அவர்கள் கூறுவார்கள், வலா கத் ஜானா நதீர், எங்கள்கிட்ட எச்சரிக்கை செய்றவங்க வந்தாங்க, ஃபகத்தபுனா, நாங்க அவரை பொய்யர்னு சொன்னோம், இதை அல்லாஹ் இறக்கல, நீங்க பெரிய வழிகேட்டில் இருக்கீங்கன்னு அந்த மக்களை பார்த்து நாங்க சொன்னோன்னு இந்த நரகவாசிகள் சொல்லுவாங்களாம். இன்னும் அந்த நரகவாசிகள் சொல்லுவாங்களாம், வகாலு, அந்த மனிதர்கள் கூறுவார்கள், லவ் குன்னா நஸ்மவு அவ் நௌகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸகீர், நாங்கள் அவங்க சொன்னதை கேட்டிருந்தாலோ
அதை காது கொடுத்து கேட்டு விளங்கி இருந்தாலோ இப்படி நரகவாசிகள் ஆயிருக்க மாட்டோம்னு அந்த மக்கள் புலம்புவாங்களாம். சிந்திக்கணும், இந்த உலகத்துல ஆடம்பரம்ன்ற பேர்ல மார்க்கத்தை கடைபிடிக்காம மார்க்கத்தை சொல்லி காதுல வாங்காம திரிஞ்சாங்களே, அப்படிப்பட்ட புலம்பக்கூடிய மக்களை நாளை மறுமையில அல்லாஹ் அவங்க புலம்பல்களை கேட்க மாட்டான், காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன்னு சொல்றான். இன்னும் இது போன்ற அனாச்சாரங்களை மக்கள் செய்யக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க. இன்னும் இது போன்ற அனாச்சாரங்களுக்கு மக்கள் தாங்க பெரிதும் காரணமா இருக்காங்க. இன்னும் பல பத்திரிகைகளை பார்க்கணும், மணமக்களுடைய பேருக்கு முன்னாடி தீன் குல செல்வன் தீன் குல செல்வின்னு போட்டிருப்பாங்க. சரி, தீன் குல செல்வன் போட்டிருக்காங்களேன்னு போய் மாப்பிள்ளையும் பொண்ணையும் பார்த்தா அவங்க 2 பேர்ட்டையுமே மார்க்கம் இருக்காது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, ஒரு பெண் 4 நோக்கங்களுக்காக முன்னோடிக்கப்படுறா. அதுல முதலாவதாக அவளுடைய செல்வத்தையும், இரண்டாவதாக அவளுடைய குடும்ப பாரம்பரியத்தையும், மூன்றாவதாக அவளுடைய அழகையும், நான்காவதாக அவளுடைய மார்க்க பற்றையும் அல்லாஹ்வுடைய சொல்லி காட்டுறாங்க. இந்த இடத்துல ரசூலா 4ஐயும் சொல்லிட்டு மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து நீ வெற்றி அடைந்து கொள், இல்லையேல் உன் 2 கரங்களும் மண்ணாகட்டும்னு சொல்றாங்க. ஆனா இன்றளவு எத்துணை பேர் மார்க்கப்பட்டுள்ள துணையை தேர்ந்தெடுக்கிறதுல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சிந்திக்கணும். இன்னும் அழகு என்ற பேர்ல பல மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, அழகுன்றது நிறம் சார்ந்து இருக்கு, அழகுன்றது வெள்ளை நிறத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பெண் பார்க்கிற நிகழ்வுல கூட நீங்க கலர் கம்மியா இருக்கீங்க அதனால நீங்க அழகா இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் செய்யறாங்க, நிராகரிக்கிறாங்களே. அவங்கெல்லாம் ஒன்று சிந்திக்கணும். எந்த மனிதரும் இந்த உலகத்துக்கு வரப்ப எனக்கு இந்த கலர் தான் வேணும், இந்த கண்ணு தான் வேணும், இந்த மூக்கு தான் வேணும்னு கேட்டுட்டு வரல. அல்லாஹ் என்ன பண்றான், இந்த மனிதருக்கு இந்த கண்ணு அழகா இருக்கும், இந்த மூக்கு அழகா இருக்கும், இந்த நிறம் இவருக்கு அழகா இருக்கும், அல்லாஹ் பார்த்து பார்த்து படைச்சிருக்கான். அப்படிப்பட்ட இடத்துல அல்லாஹ்வுடைய படைப்பையை குறை கூறுறாங்கன்னா அல்லாஹ்வுடைய செலக்ஷனை குறை கூறுறாங்களா? நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் 3 நிறம், கருப்பு வெள்ளை மாநிறம்னு இருக்கு. ஆனா மனிதர்களுடைய நிறமானது 110 நிறங்களா இருக்கு. அந்த 110 நிறத்தை மேத்தோலை உரிச்சு பார்த்தா எல்லாரும் ஒரே கலர் தான். ஆனா இன்றளவுள்ள பல மக்கள் என்ன பண்றாங்க, நிறத்துல தான் அழகு இருக்கு அப்படின்ற எண்ணம் கொண்டவர்களாக இருக்காங்க. ஒன்று சிந்திச்சுக்கோங்க. நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் அனாச்சாரத்துல போகுமான்னு. இப்ப இந்த இடத்துல ரசூல்லா அழகுன்னு தான் சொன்னாங்களே தவிர வெள்ளை நிறத்துல தான் அழகு இருக்குன்னு சொல்லலையே. அப்ப இது போன்ற விஷயங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு மாற்றமாக நடப்பதுதான் இது போன்ற அனாச்சாரங்களுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கு. இன்னும் மார்க்கப்பட்டுள்ள துணையை தேர்ந்தெடுப்பதில் மக்கள் கோட்டை விடுவதனால தான் இது போன்ற அனாச்சாரங்கள் அதிகரிக்குது. இது போன்ற திருமணத்தில் நடக்கக்கூடிய அனாச்சாரம் மற்றும் வரதட்சணைக்கு அதிகம் காரணம் பொதுமக்கள் தான் என்று கூறி என்னுடைய வாதத்தை வலுவாக வைத்து முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாப்பாட்டையே பட்டியல் போட்டுட்டாங்க. அடுத்து எதிரணியின் ஆலிம் தான் இதற்கு காரணம் இறுதியாக பேசக்கூடிய ஆஃப்ரின், நீங்கள் என்னெல்லாம் பட்டியல் போட போகிறீங்க போடுங்க பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுவர் அவர்களே, எதிர்த்தரப்பில் பேசினவங்க எல்லாருமே மக்கள் தான் காரணம் மக்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு பேசினாங்க. ஆனால் இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் நடுவர் அவர்களே. இப்போது ஒன்றுமே தெரியாத ஒரு 2-3 வயசு குழந்தை ஒரு தப்பு செய்துன்னா நம்ம யாரை குத்தம் சொல்லுவோம்? பெற்றோர்களை சொல்லுவோமா, குழந்தைங்களை சொல்லுவோமா? பெற்றோரை தான் சொல்லுவோம். சரியாக சொன்னீங்க நடுவர் அவர்களே. இதுலேருந்தே தெரியுது தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக தான் வரும்ன்ட்டு. இப்போ என்னன்னா, ஒன்றுமே தெரியாத மக்களுக்கு, மார்க்கத்தை பற்றி தெரியாத மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய ஆலிம்கள் இவ்வளவு விதமான திருமணத்தில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்களை எல்லாம் செய்யும் போது எப்படிங்க மக்களுக்கு தெரியும்? இன்னைக்கு திருமண சபையில எடுத்துக்கோங்க. திருமண சபையில உட்கார்ந்து கொண்டு அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்காக ஒரு துவா ஒன்று ஓதுறாங்களே, அல்லிஃப் பைனகுமா என்ற துவாவை ஓதுறாங்களே. அப்ப இந்த துவா அல்லாஹ்வுடைய தூதரால் காட்டி தந்த வழிமுறையா? இந்த துவா அல்லாஹ்வுடைய தூதர் எந்த திருமணத்திலையாவது ஓதி இருக்காங்களான்னு ஆதாரம் கொட்ட சொல்லுங்க பாப்போம். எந்த திருமணத்திலையும் இந்த மாதிரி துவா அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல சஹாபாக்களுடைய திருமணங்களாக இருக்கட்டும், நபியோடைய திருமணமாக இருக்கட்டும், நபியோடைய பிள்ளைகள் திருமணமாக இருக்கட்டும், எந்த திருமணத்திலையும் இந்த மாதிரி துவாவை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டி தரல. அப்ப அதற்கு பதிலாக மணமக்களை வாழ்த்தக்கூடிய துவாவாக எந்த துவாவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க? பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். என்ன அர்த்தத்தை, அழகான அர்த்தத்தை சொல்லுது. அல்லாஹ் உங்கள் இருவருக்கும் அருள் பாக்கியத்தை பொழியட்டும், உங்கள் இருவரையும் நன்மையான காரியத்துல ஒன்று சேர்க்கட்டும் சொல்லிட்டு இந்த மாதிரி அழகான வாசகத்தை சொல்லக்கூடிய துவாவை தானேங்க அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்தாங்க. அப்ப எப்படி இதெல்லாம் மக்களாக உருவாக்கிக்கிட்டார்களா? இதெல்லாம் ஆலிம்கள் தானே அந்த சபையில முன்னின்று நடத்தி வைக்கிறாங்க. இப்ப இன்னும் எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களுடைய அவல நிலை இன்னைக்கு பாருங்க. பள்ளிவாசலுடைய வாசல்ல நின்றுக்கிட்டு அந்த ஜும்மாவுடைய நேரத்துல
தன்னுடைய பெண் பிள்ளையை மனமுடித்து கொடுக்க முடியாம, வரதட்சணை கொடுத்து திருமணம் முடிக்க முடியாம இன்னைக்கு பெற்றோர்கள் பள்ளிவாசலுடைய வாசல்ல நின்னுகிட்டு யாசகம் கேட்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம்.